நவம்பர் 30 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 2:8. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்பதே. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியுள்ளார். ஆனால் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கிற கிறிஸ்தவர்களில் இரு பிரிவினர் உள்ளனர். அதில் கர்த்தராகிய இயேசுவால் ரட்சிக்கப்பட்டும் இன்னும் அபிஷேகம் பெறாத கிறிஸ்தவர்கள், மேலும் அபிஷேகத்தின் மேன்மை உணராதவர்கள். கர்த்தரிடம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டுமே இருக்கும். வேலை வேண்டும், வீடு வேண்டும், திருமணம் வேண்டும், பணம் வேண்டும் போன்றவைகளே அதில் பிரதானமாக இருக்கும். அதே சமயம் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தாகத்தோடு ஆவிக்குரியவைகளையே தங்கள் பிரதான விண்ணப்பங்களாக ஜெபிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கானதை அல்ல, தேவ ராஜ்யத்திற்கானவைகளையே தேடுகிறவர்களாகவும் தேவ நீதியை பூமியில் நிறைவேற்றவும் தேவ கிருபையை நாடியே நிற்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஜனங்களையும் பூமியின் எல்லைகளை சுதந்திரிக்கிறவர்களாகவும் கர்த்தர் நடத்துவார். இதையே ஏசாயா 60:3 உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதம் கூறுகிறது. பூமிக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் திருப்தியாகி அதிலேயே சந்தோஷமா இருப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை பெற்றுக் கொள்கிற போது அதிலே பேரானந்தம் அடைவார்கள். ஆகவே கர்த்தர் யோவான் 16:24 கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறார். நாம் எவைகளை பெற்றுக் கொள்ளும் போது சந்தோஷம் கொள்கிறோம் என்பதை கர்த்தர் உன்னிப்பாக கவனிக்கிறார். தேவ ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிறவர்களே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சுய மகிமைக்காக எதையும் தேடாமல் தேவ மகிமைக்காகவே கிரியை நடப்பிப்பார்கள். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற துடிப்பவர்களின் பூமிக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார். சாலமோன் ராஜா கூட ஜனங்களை நடத்துவதற்கான ஞானத்தை விண்ணப்பித்தார். கர்த்தரோ அவர் கேட்ட ஞானத்தையும் அவர் கேட்காத பூமிக்குரிய செல்வத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆம், தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் யாவரும் தேவ ராஜ்யத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற நாம் யாவரும் தேவ ராஜ்யத்திற்கான பணியாளர்களாய் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா.